எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிராஸ்கட் ரோட் காந்திபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நகைக்கடையான நம்ம ஸ்ரீ ராக்காச்சி எஸ்ஆர் ஜுவல்லரியில இருக்கோங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தங்கம் போட்டா, அதாவது பொண்ணுல போட்டாலும் சரி மண்ணுல போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இங்க நம்ம ஸ்ரீ ராக்காச்சி எஸ்ஆர் ஜுவல்லரியில உங்களுக்கு இருக்கு. இப்ப ஆடி மாதம் அப்படிங்கறனால ஆடிக்கு என்ன ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு, அது இவங்க நகையில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறத இந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கடைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ராக்காச்சி எஸ்ஆர் ஜுவல்லரியில இருக்கோங்க. நமது உரிமையாளர் ரகுநாதன் சார் இங்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், பொண்ணுல போட்டாலும் சரி மண்ணுல போட்டாலும் சரி, என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். அதுவும் இப்ப ஆடி பிறந்திருக்கு. ஸோ ஆடி அப்படின்னாவே எல்லா பக்கமும் ஆஃபர். அதுல இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாக்கலாமா? ஸோ இங்க இன்னைக்கு வந்து ஆடிக்குன்னு அட்டகாசமான ஒரு ஆஃபர் வந்து இந்த ஆடி முழுவதும் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது இப்ப விற்கக்கூடிய பவுன் விலைக்கு இந்த ஆஃபர் இங்க கிடைக்கும், எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதை பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சார் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ சார், நான் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபர். நீங்க வந்து ஆடிக்கு அப்படின்னா இப்ப சவரனுக்கு 3000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். என்னுடைய பேர் ரகுநாதன் சுப்பையா. கிட்டத்தட்ட எங்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே இங்க கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்ல செயல்படுது. எங்களுக்கு எண்ணற்ற வாடிக்கையாளர்கள் கோவை மாவட்டம் மட்டும் கிடையாது, வெளி மாவட்டத்துல இருந்து அதிகமாக வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த செய்யக்கூடிய தங்கத்தால் செய்யக்கூடிய அந்த வடிவமைப்பு தான் காரணம். என்ன ரீசனா, பேசிக்லி நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ், விஸ்வகர்மா பொருட்கொள்ளுமாங்க. ஸோ தங்கத்தையும் தொட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு படத்துல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ ஒரு 8 கிராம்ல ஒரு பொருளை எப்படி செஞ்சா அது என்ன மாதிரி ஃபினிஷிங் வரும், அதே டிசைன் 10 கிராம்ல செஞ்சா என்ன மாதிரி ஃபினிஷிங் வரும்ன்றது நாங்கள் இயற்கையாகவே ஒரு டிசைனர் தான் நாங்கள் பேசிக்கலி. அதனால எங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. கண்டிப்பா சார். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம மற்ற கடைகள் கம்பேர் பண்றப்ப நம்ம எஸ்ஆர் ஜுவல்லரியில மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்குது. அது எதனால அப்படிங்கறதும் வந்து உங்களுக்கு சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகை அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சொந்த மேனுஃபேக்சரிங்ல நம்ம வந்து 40 வருடங்களா நம்ம நகை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மற்ற நகை கடைக்கு இருக்கக்கூடிய தங்கத்துக்கும் நம்ம தங்கத்துக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் சார், என்ன ஸ்பெஷாலிட்டி? நார்மலா பாத்தீங்கன்னா நகைன்னு செய்யறது எல்லாம் ஒண்ணுதான். பட் என்ன ரீசனிங் எங்க மாறுபடுதுன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வெறும் ட்ரேடர்ஸா தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டிசைனை வாங்கி அவங்க விற்கிறதுக்கு அந்த பிராண்டை யூஸ் பண்றாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களே ஒரு 30 பேர்த்து உட்கார வச்சு அதை வடிவமைச்சு, இந்த பீஸ் ஆஃப் லக்ஷ்மி இந்த பக்கம் வந்து நல்லா இருக்குமா, அந்த பக்கம் வந்து நல்லா இருக்குமான்னு எல்லாம் ஒரு R&D டெவலப் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்றோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு எத்தனை கார்பரேட் லெவல்ல ஷாப்ஸ் வந்தாலும் எங்களை மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பீப்புள் தாக்கு பிடிக்க முடியுதுன்னா, எங்க செல்ஃப் ஓன் டிசைனு, அதோட தயாரிக்கிறதுக்கு உண்டான அனைத்து டூல்ஸையும் நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு டூல்ல இருந்து ஒரு ஃபினிஷிங் மாறும், இன்னொரு டூல் யூஸ் பண்ணுவோம் ஃபினிஷிங் மாறும். அது அந்த தொழில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கிறனால அது சாத்தியமா. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம கடையில இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்கு, லெஸ் வெயிட் கலெக்ஷன்ஸ். ஏன்னா வந்து இப்ப நகை கடை அப்படின்னு போனோம்னாவே நம்ம கிட்ட இவ்வளவு பட்ஜெட் இருந்து இவ்வளவு பெரிய நகை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும். பட் நம்ம நகை கடையை பொறுத்த வரைக்கும் இந்த லெஸ் வெயிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், இது பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பவுன் மாதிரி தெரியுது? ஒரு 10-12 பவுன் இருக்கும். இதோட வெயிட் பாருங்க, 5.5 பவுன் தான். ஓ சூப்பர். இது வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சவரனோட லுக்கு கிடைக்கும். இதே இது பாத்தீங்கன்னா வெறும் 5.5 பவுன் 6 பவுன் நம்ம செய்யலாம். ஸோ அந்த என்ன மாதிரி நம்ம அந்த டூல் யூஸ் பண்றோம், கைவேலை அந்த டெக்னிக்கல் வைஸ் யூஸ் பண்றது வந்து அதுல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வெயிட் தெரியுது? இதுவும் அதே மாதிரிதான், ஒரு 9-10 பவுன் இருக்கும் அப்படின்னு. இது 5.5 பவுன் தான், வெறும் 5.5 பவுன் தான். ஹாலோ டைப் ஆன்டிக் ஃபினிஷ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஆன்டிக்ல பாத்தீங்கன்னா ஒரு 18% எல்லாமே போடுறாங்க, பிளஸ் லேபர் போடுறாங்க. நாங்க சொந்த தயாரிப்பதுனால எல்லாமே 13% தான் போடுறோம் நாங்க டோட்டலா. ஸோ மற்ற டெய்லி வேர் செயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வேஸ்டேஜ் வந்துடும். ஸ்டோன் வெயிட் இருந்தால் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி கோல்டு வெயிட்டுக்கு உண்டான வேஸ்டேஜ் மட்டும் தான் அப்ளை பண்ணோம். கூலி சுத்தமா கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த 5 பவுனுக்கு நாங்கள் 50 டிசைன் வேற வேற வருஷங்கள் வெரைட்டி காமிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த தயாரிக்கக்கூடிய கைவினைஞர்கள் நாங்கள் வச்சிருக்கோம்.
அதே மாதிரி சார், எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஸ்தாபனம் அப்படின்னு இன்னைக்குமே பேர் போயிட்டு இருக்க ஒரு கடை அப்படின்னா அது நம்ம கடை மட்டும்தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம கிட்ட வந்து ரெகுலரா வரக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்காங்க, புதுசா வரக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க தரப்புல அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாங்க கொடுக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த பொருளை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இப்போ 6 கிராம்ல நம்ம தாலி செய்யறதுக்கும் 8 கிராம்ல தாலி செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் வரும், அது லைஃப் டைம் கேரண்டி எப்படி இருக்கும், ஒரு 2 கிராம்ல மோதிரம் கொடுத்தாலும் இது எப்படி செய்யறாங்க, அந்த பொருளுக்கு உண்டான அத்தன்டிகேஷனுக்காக நாங்க கேரண்டி கார்டு ஒன்று கொடுத்துறோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த கேரண்டி கார்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த கோல்டு என்ன பிஏஎஸ் நார்ம்ஸ் படி என்ன மிக்சர் ஆஃப் தட் காப்பர் சில்வர் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இது எல்லாமே வந்துடும். பியூரிட்டி என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 999 வந்துடும். அதே மாதிரி கோல்டோடைய அந்த ப்ராடக்டோடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையுமே வந்து உங்களுக்கு 916க்கு மேலே இந்த 917 வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துரும். ரெண்டாவது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கும்போது வாங்குறவங்களுக்கு மெயினாக நம்பிக்கை வரணும். அப்பதான் மீண்டும் மீண்டும் நம்மகிட்ட வருவாங்க. அந்த நம்பிக்கை எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த கொடுக்குற பொருள் அவங்களுக்கு போய் சேரணும், மறுபடியும் அவங்க செல்வம் தரணும், நம்மகிட்ட வந்து வாங்கணும். அந்த கைராசி இருக்கிறதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக எங்க தந்தையார் காலத்துல இருந்து தொடர்ந்து வர்றாங்க. புது கஸ்டமர்ஸே நாங்க வசீகரம் பண்றதுக்கு நாங்க வந்து புது புது டிசைன்ஸ் இனோவேட்டிவா பண்றோம். லைட் வெயிட் ஜுவல்லரி 4 கிராம்ஸ்ல இருந்து நம்மகிட்ட நெக்லஸ் இருக்கு, 2 கிராம்ஸ்ல இருந்து செயின் பெண்டன்ட் இருக்கு, 1/2 கிராம்ல இருந்து நமக்கு வந்து லேடிஸ் ரிங்ஸ் இருக்கு, 1/2 கிராம் பெண்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நாங்க மார்க்கெட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களுக்கு வாடிக்கையாளர் தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு தருணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 2 கிராம்ல ஆர்டர் கொடுத்தா கூட இப்ப பெரிய பெரிய கார்பரேட்லாம் போனாங்க, மோஸ்ட்லி ஆர்டர் வந்து அவாய்ட் பண்றாங்க. 2 கிராம்ல கொடுத்தா பண்ண மாட்டேங்கிறாங்க, 3 கிராம்ல கொடுத்தா பண்ண, அவங்களுக்கு தேவை டார்கெட். ஸோ டர்ன் ஓவர் பேசிஸ்ல போறதுனால கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா 2 கிராம் பொருள் நல்லா இருந்தா தான் அவங்க நாளைக்கு 2.5 பவுன் பொருள் எடுப்பாங்க. ஸோ அதுல நாங்க ரொம்ப கவனமா இருப்போம். ஒரு 2.5 பவுன் எடுத்த 3 பவுன் 5 பவுன் எடுத்த என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம் அதே கான்சன்ட்ரேஷன் தான் நாங்க பெசகாம அந்த 2 கிராமுக்கு 1 கிராமுக்கு நாங்க கஸ்டமரோட கொடுக்குறோம். அதே எங்க கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாங்க வளரோம் கஸ்டமர் ஆசீர்வாதத்தோட. கண்டிப்பா. சோ இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம் தான். சோ நீங்க எவ்வளவு கிராம் நினைச்சிட்டு வந்தாலுமே உங்க பட்ஜெட்லயே வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்ரீ ராக்காச்சி எஸ்ஆர் ஜுவல்லரியில மட்டுமே தான். சோ இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விகளை கேட்டிருக்கோம், நிறைய அழகான பதில்கள் வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அது இப்ப இந்த ஆடிக்கு வந்து அற்புதமான ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆஃபர்ல உங்க பட்ஜெட்ல நீங்க பல்கா வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு சில கிராம்ஸ்ல நீங்க நகைகள் வாங்கினாலும் இந்த 3000 ரூபாய் தள்ளுபடி அப்படிங்கிறது எல்லா தரப்பான மக்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ சார், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகான கேள்விகளுக்கு பதில்கள் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க. மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.